வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு செய்திகளுமே ஒவ்வொரு இடங்களிலிருந்து வருகின்ற செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, நமக்கு சில நேரங்களில் அந்த செய்திகள் அதிர்ச்சியாக இருக்கும். சில நேரங்களில் அந்த செய்திகள் நாம் கேள்விப்படாமலே இருந்திருக்கலாமோ என்கின்ற நினைப்புகள் எல்லாம் சில செய்திகளால் நமக்கு ஏற்படும். இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரைம் செய்திகள் என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. எப்படியும் ஒரு நாளைக்கு 2, 3 செய்திகள் அதனை மையப்படுத்தி வருகின்றன. அவைகள் மனதை அதிர வைக்கிறது என்பதை விட மனதை பதபதைக்க வைக்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது பிரான்சில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மையப்படுத்திய செய்தி ஊடகங்களில் அந்த செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. சில ஊடகங்கள் அந்த செய்திகளுக்கு முதன்மையான ஒரு களத்தை கொடுத்து அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. சில ஊடகங்கள் அந்த செய்தியை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படி பிரான்சில் நடந்த ஒரு சம்பவம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது, அங்கு ஒரு தமிழர் ஒருவர் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அது சார்ந்த செய்தியை பதிவிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். அதாவது பிரான்சில் குட்டி என்கின்ற ஒருவரை காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கியால் சுட்டு அவரை கொன்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன. இப்பொழுது இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த துப்பாக்கிச்சூடு திட்டமிட்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடா அல்லது மக்களை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடா? இதுதான் இங்கு எழும்பி இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த குட்டி யார் என்கின்ற பொழுது இயக்கம் சார்ந்ததில் முதன்மையாக இருந்த ஒரு தளபதியோடு தம்பி என்ற ஒரு செய்தியும் வருகின்றன. எனவே இந்த செய்திக்கு சற்று முதன்மையான ஒரு களம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. பிரான்சில் இருக்கக்கூடிய பொபினிக் என்கின்ற ஒரு பகுதியில் நேற்று மதியம் 12:15 2:15 இந்த மதியம் இந்த 2:15 நேரத்தில் ஒரு நபர் தன்னுடைய கையிலே கத்தியை எடுத்துக்கொண்டு போகின்ற வருகின்ற அனைவரையுமே கத்தியால் குத்த ஆரம்பிக்கின்றார். அதில் 2 பேர் குத்துப்பட்டு காயமடைந்து விடுகிறார்கள். அவர்களை விரட்டி கொண்டு போய் மீண்டும் மீண்டும் குத்துவதற்கான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இந்த மனிதன் வேகமாக செயல்பாடுகளை இறங்குகிறான். இந்த செய்தி காவல்துறைக்கு செல்கின்றது. காவல்துறை உடனடியாக அந்த இடத்திற்கு வருகின்றது. வந்து நிலைமையை புரிந்து கொண்ட காவல்துறை தங்களுடைய கையில் இருந்த அந்த ஒலிபெருக்கி மூலம் அந்த மனிதரை பார்த்து, நீ சரணடைந்து விடு, உன் கையில் இருக்கக்கூடிய கத்தியை நீ கொடுத்து விட்டு சரணடைந்து விடு என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆனால் காவல்துறை விடுத்த எச்சரிக்கையை மீறி அந்த மனிதர் அங்கு போகின்ற வருகின்றவர்களை எல்லாம் குத்துவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார். காவல்துறை எவ்வளவோ போராடி பார்த்திருக்கின்றது. காவல்துறைக்கு ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை ஏற்படுகிறது. இந்த சூழலில் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு எட்டப்படுகிறது. எனவே காவல்துறை பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய ஒரு களத்தை எடுக்கின்றது. துப்பாக்கிச் சூட்டில் அந்த குட்டி என்கின்ற அந்த இலங்கை தமிழர் அந்த இடத்திலே அவர் மரணத்தை தழுவி விடுகிறார். இந்த மரணத்தை தழுவி இருக்கக்கூடிய குட்டி உண்மையிலே திட்டமிட்டு தான் கத்தியை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை தாக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுத்தாரா என்று விசாரணைகள் மேற்கொள்கின்ற பொழுது அந்த குட்டி என்கின்றவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கிறார்கள். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவராக குட்டி இருந்த காரணத்தினால்தான் பொதுமக்களை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அவர் கையில் எடுத்தார் என்றும், அதனை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையால் முடியாத காரணத்தினாலும், அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது காவல்துறைக்கு தெரியாத காரணத்தினாலும் துப்பாக்கிச்சூடு நடத்தி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை காவல்துறை எடுத்திருக்கிறது என்ற செய்தி இப்பொழுது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. இந்த குட்டி எங்குள்ளவர் என்கின்ற பொழுது முல்லைத்தீவில் மல்லாவில் அவர் பிறந்தவர் என்று குறிப்பிடுகின்றார்கள். இயக்கத்தில் இவருடைய அண்ணன் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்தார் என்றும், மிகப்பெரிய ஒரு களத்தில் அவர் போராடியவர் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. எனவே இவருடைய மரணம் சற்று உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று பரவலாக இந்த செய்திகளை மையப்படுத்தி தகவல்களை சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அதுவாக இருக்கின்றது. இப்பொழுது குட்டியை மையப்படுத்தி வேறு சில விசாரணைகளும்
மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற செய்திகள் பிரான்சு ஊடகங்கள் சார்பாக வெளியே சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இதே நேரத்தில் பிரான்சு நீதிமன்றத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். திடீரென்று ஒரு இடத்தில் ஒருவர் கத்தியால் குத்த ஆரம்பித்ததும் காவல்துறை உடனடியாக அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே காவல்துறை திட்டமிட்டு குட்டி என்கின்ற அந்த நபரை அழிப்பதற்காக துப்பாக்கிச் சூடு நடத்தியதா என்கின்ற கேள்வி நீதிமன்றம் எடுத்து வைத்திருக்கிறது. அதற்கான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளையும் அதே ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் இன்னொரு காவல்துறையை பொறுத்தமட்டில் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள். எங்களை பொறுத்தமட்டில் பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமை அப்பொழுது இருந்தது. அதற்கு துப்பாக்கிச் சூடு நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இந்த மனிதரால் கத்தியால் குத்தப்பட்டவர் இருவர் மிகப்பெரிய காயங்களை அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தலோடு தான் மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய நிலைமை கூட ஒருவருடைய நிலைமை சற்று கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் காவல்துறை எடுத்து வைத்திருக்கிறது. எனவே இருவருக்கு கத்தி குத்து விழுந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் மூன்றாவது ஒரு நபருக்கும் அதுபோன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதும் சரணடையுங்கள் என்று பலமுறை நிர்பந்தித்தும் சரணடையாமல் கையில் கிடைக்கக்கூடியவர்களை கத்தியை கொண்டு குத்துவதற்கான முயற்சிகளை எடுத்த காரணத்தினாலும் வேறு வழி தெரியாத ஒரே சூழலில்தான் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது என்ற விடயத்தை காவல்துறை தங்களுடைய விளக்கமாக எடுத்து வைத்திருக்கிறது. தற்பொழுது இந்த விஷயம் மிகவும் பரபரப்பான ஒரு செய்தியாக பேசப்படுகிறது. இன்றைய பொறுத்தமட்டில் நாம் 2 செய்திகள் இன்று கிரைம் செய்திகளாகத்தான் இருக்கின்றன. ஒன்று, சென்னையில் யாழினி என்கின்ற சகோதரி வாகனம் ஏற்றி அவர் அந்த சம்பவ இடத்திலே மரணத்தை தழுவிய சம்பவம். இது இன்று பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. அது எதனால் அவர் மீது வாகனம் ஏற்றி அவரை அழிப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்பட்டது என்கின்ற விசாரணைகள் ஒரு பக்கம் அவை முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய அடுத்த சம்பவமாக இந்த குட்டி அவர்களுடைய அந்த மரண செய்தியும் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கக்கூடிய இந்த செய்தியும் பேசப்படுகின்றன. இரண்டுமே புலம்பெயர்ந்த தேசத்தில் நடந்த நிகழ்வு என்பதால் இது சார்ந்த கருத்துகள் உங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இந்த கருத்துக்களை உங்களுக்கு பதிவிட்டிருக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் இன்பா.